புகுந்து இரவு 10,000 ரொக்கப்பணம் திருட்டு ஒரே நாளில் போலீசார் கையும் காலுமாக பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா ஆண்டிப்புதூர் ஊதியூர் அஞ்சல் பகுதியில் உள்ள குறுக்கம்பாளையத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் சம்பத்குமார் 19 வயதான இவர் தனியார் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். திருமணம் ஆகாத இவர் கடந்த 17ஆம் தேதி இரவு தேர்ந்திருந்த வீட்டினுக்குள் சென்று பீரோவில் வைத்திருந்த ரூபாய் 10,000 ரொக்கப்பணத்தை திருடியதாக குண்டடம் சின்னாரிப்பாளையம் தேவராஜ்பட்டினம் பாலுமணியன் மகன் செல்வநிதிஷ் வயது 12 தந்தையிடம் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் குண்டடம் காவல் நிலையத்தில் தகவலை தெரிவித்தனர். தகவலின் பேரில் குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பத்குமாரிடம் விசாரணையில் பணத்தில் சிக்கல் ஏற்பட்டதாலும் தனது தாயார் காஞ்சனாவுக்கு இருந்த கடன் தொல்லையை தீர்க்கவே இந்த திருட்டை செய்ததாக அவர் போலீசிடம் வாக்குமூலம் அளித்தார். சம்பவத்தன்று இரவு 11:30 மணி அளவில் திருட்டு சம்பவம் குறித்த புகாரை பெற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன் பெயரில் சூரியநல்லூர் 3வது ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியில் உள்ள சிசிடிவி கேமரா மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார். பின்னர் போலீசார் ஆண்டிப்புதூர் பகுதியில் நடத்திய சோதனையில் குற்றவாளி சம்பத்குமாரை கைது செய்தனர். அவரிடம் இருந்த ரூபாய் 4,500 பணம் மற்றும் TN 47 AV 2516 என்ற என்னுடைய பிளாக் கலர் பல்சர் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பத்குமாரை கைது செய்த போலீசார் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு தாராபுரம் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி உமா மகேஸ்வரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி தாராபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். குண்டடம் போலீசாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்.